இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஹலோ பாட்டி. ஐயா கார்த்தி, எப்படியா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கும் பாட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்கெல்லாம் என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன குறைச்சு? நான் நல்லா இருக்கேன். அங்க உன் மாமா, அத்தை, என் பேத்திங்க எல்லாரும் சௌக்கியம் தானே? எல்லாரும் நல்லா இருக்காங்க பாட்டி. என்ன விஷயம் பாட்டி? நம்ம கோவில் கும்பாபிஷேகம் வருது இல்லையா? அதுக்கு முன்னாடி சாமிக்கு நகையெல்லாம் போட்டு அழகு பார்க்கணும்னு சொல்றாங்க. சரிங்க பாட்டி. அந்த நகையெல்லாம் நம்ம ஊர் பேங்க் லாக்கர்ல இருக்கு. அதை வெளியே எடுக்கணும். சரிங்க பாட்டி. எடுத்துட வேண்டியதானே? அதை எல்லாராலையும் எடுக்க முடியாதியா? நீயோ இல்ல உன் தாத்தாவோ கையெழுத்து போட்டாதாயே அதையெல்லாம் எடுக்க முடியும். அப்படி ஒரு ஏற்பாடை உங்க தாத்தா பண்ணி வச்சிருக்காரு. இப்ப அவர் ஊர்ல வேற இல்லையா? இப்ப நீதாயா வந்து நகையெல்லாம் எடுக்கணும். அப்படியா? சரிங்க பாட்டி, நான் வந்துடுறேன். என்னைக்கு வரணும்னு சொல்லுங்க. வர்ற புதன்கிழமை நாள் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அன்னைக்கு புறப்பட்டு வந்துறியா? போயிட்டு வந்துருவோம். சரிங்க பாட்டி, கண்டிப்பா வந்துடுறேன். சரியா, நான் வச்சிட்டுமா? சரிங்க பாட்டி. என்ன மாப்பிள்ள எதுவும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? பாட்டி இப்பதான் ஃபோன் பண்ணாங்க மாமா. அப்படியா? என்ன விஷயம்? கும்பாபிஷேகம் வருது இல்ல மாமா, அப்போ சாமிக்கு சாத்துற நகையெல்லாம் பேங்க் லாக்கர்ல இருக்கான். அதை நானும் தாத்தாவும் சைன் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் தாத்தா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காராம். தாத்தா ஊர்ல இல்லைன்றதுனால அந்த நகையெல்லாம் வெளியே எடுக்கிறதுக்கு பாட்டி என்ன வர சொல்லிருக்காங்க. ஓ, அப்போ நீங்க அங்க போய் தானே ஆகணும் மாப்பிள்ள? ஆமா மாமா. எப்பப்பா போனதுக்கு? வர புதன்கிழமை வர சொல்லியிருக்காங்க. கோயில் விஷயமா தான் அம்மா உங்களை வர சொல்லியிருக்காங்க. ஆனா சிவனாண்டிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவன் சும்மா இருக்க மாட்டானே. உங்களை ஈஸ்வரி கிட்ட போட்டு கொடுக்க பாப்பானே. எப்பா, இப்ப அவங்க உன்ன கண்கொத்தி பாம்பா தான் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வையே, அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படியே அத்தை கிட்ட அழகா போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். சந்தேகமே வேண்டாம், கண்டிப்பா உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். எப்பா, அவங்களுக்கு தெரியுன்றது கன்ஃபார்மா தெரியும்னா அப்புறம் நீ போறது ரிஸ்க் ஆயிடுமேப்பா. புரியுது, ஆனா வேற வழி இல்லையே. நான் போய் சைன் பண்ணாதான் நகையை எடுக்க முடியும். இப்ப என்ன பண்றது மாப்பிள்ள? இந்த நிலைமை எப்படி சமாளிக்கிறது? யோசிக்கணும் மாமா. ஆனா எக்காரணத்து கொண்டும் கும்பாபிஷேகம் வரைக்கும் என்னை பத்தின உண்மை அத்தைக்கு தெரிஞ்சிருக்கூடாது. அது ரொம்ப முக்கியம்.